செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் புதிய ஹெர்மிடேஜ் அருங்காட்சியகம் திறப்பு. பிப்ரவரி 5, 1852 ஆண்டு ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் புதிய ஹெர்மிடேஜ் அருங்காட்சியகம் பொதுமக்களுக்கு அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. இது உலகின் மிக பழமையானதும் மிகப்பெரியதுமான அருங்காட்சியகங்களில் ஒன்றாகும். ஹெர்மிடேஜ் அருங்காட்சியகத்தின் தொடக்கம் ரஷ்ய அரசி கேத்தரின் அவர்களால் 18ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அவர் கலைப்பணிகளை சேகரிப்பதில் பெரும் ஆர்வம் கொண்டிருந்ததால் இந்த அருங்காட்சியகத்தின் அடித்தளம் உருவானது. புதிய ஹெர்மிடேஜ் கட்டிடம் குறிப்பாக ஒரு பொது அருங்காட்சியகமாக செயல்படவே வடிவமைக்கப்பட்டது. இதற்கு முன் அரச குடும்பத்தினருக்கே கலைப்பொருட்கள் காண அனுமதி இருந்தது. 1852க்கு பிறகு பொதுமக்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த அருங்காட்சியகத்தில் ஓவியங்கள், சிற்பங்கள், பழங்கால நாணயங்கள், ஆயுதங்கள், நகைகள் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட பல அரிய பொருட்கள் சேமிக்கப்பட்டுள்ளன. லியோனார்டோ டாவின்சி, ரெம்பிராண்ட், மைக்கேலேஞ்சலோ, ரூபன்ஸ் போன்ற உலக புகழ்பெற்ற கலைஞர்களின் படைப்புகள் இங்கு இடம்பெற்றுள்ளன. இதனால் ஹெர்மிடேஜ் உலக கலை வரலாற்றில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. புதிய ஹெர்மிடேஜ் கட்டிடத்தின் கட்டிடக்கலை மிகவும் சிறப்பானது. கிரேக்க ரோமன் பாணியில் உருவாக்கப்பட்ட இந்த கட்டிடம் ஒரு கலைப்பொருளாக விளங்குகிறது. 1852ஆம் ஆண்டு பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டதன் மூலம் கல்வி மற்றும் கலாச்சார அறிவு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற கருத்து வலுப்பெற்றது. இது அருங்காட்சியக வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாகும். பிப்ரவரி 5, 1852 அன்று ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் திறக்கப்பட்ட ஹெர்மிடேஜ் அருங்காட்சியகம் இன்றும் உலகின் மிகப்பெரிய சுற்றுலா மற்றும் கல்வி மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. ரஷ்யாவின் கலாச்சார பாரம்பரியத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தும் பெரும் பங்கினை இது தொடர்ந்து செய்து வருகிறது.